மெட்டா மேல போடப்பட்ட லா சூட் வந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட்ல முடிஞ்சிருக்கு. மெட்டா வந்து 17 பில்லியன் குடுக்க அக்ரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Facebookலயும், Instagramலயும் நெறைய சேஞ்சஸ் வரப்போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுஎஸ்ல இருக்க ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்து மெட்டா மேல ஒரு லா சூட் போட்டாங்க. எதுக்காகனா மெட்டா வந்து சில்ட்ரன்ஸையும், டீனேஜர்ஸையும் வந்து Instagram, Facebookல அடிக்ட் ஆகுற மாரி அத டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ வந்து மெட்டா லாஸ் பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து 1 ட்ரில்லியன் வரைக்கும் தரணும். அது மட்டும் இல்லாம Instagramஓட ஃபண்டமெண்டல்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்மளுக்கே பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. ஓகே, இந்த கேஸ மட்டும் தோத்துட்டாங்கன்னா சோசியல் மீடியாவே மாறும். இந்த அடிக்ஷன்லாம் இருக்காதுன்னு நெனச்சோம். பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டாங்க. மெட்டா வந்து 17 பில்லியன் தரேன்னு அக்ரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னன்னா 18 வயசு கீழ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி டைம் லிமிட் கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட்லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹவர்ஸ் வீக் டேஸில் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீனேஜர்ஸ்க்கு லைக்ஸ், ரியாக்ஷன் கவுண்ட்லாம் வந்து ஹைட்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டீனேஜர்ஸ்க்குலாம் வந்து நான் பர்சனலைஸ்டு ஃபீட் இருக்கும். நம்மள மாதிரி இன்ஸ்டாகிராமே முடிவு பண்ணாது நம்மளுக்கு என்ன காட்டணும்ட்டு. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இப்போ முக்கியமான கேள்வியே என்னன்னா, இதனால சோஷியல் மீடியா அடிக்ஷன் கம்மியாகுமா இல்லையான்னு தான். இதெல்லாம் பார்க்கும்போது அது டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோஷியல் மீடியாவே மாறப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அசால்ட்டாக அவனுங்க செட்டில்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க. இனிமேட்டு அடிக்ட்லாம் ஆகாமல் இருக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.